கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாம் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற காரியங்களை தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் குத்துவிளக்கை பற்றி தியானிக்கிறோம். குத்துவிளக்கில் ஏற்கனவே அகல் பற்றி பார்த்தோம், எண்ணெய் பற்றி பார்த்தோம், திரி பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த 7 தண்டுகள் சபையை குறிக்கிறது என்று பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் 4வது சபையாகிய தியத்ரா சபையை பற்றி பார்க்கிறோம். இந்த 4 அப்படின்ற அந்த எண்ணுக்கு நிறைய சிறப்புகள் கூட இருக்கு. இந்த 4 என்ற எண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குத்து விளக்கில் 4வது தண்டு தரையில் மூட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஏன் அது தரையில் மூட்டிகிட்ருக்குது? அதெல்லாம் இந்த 7 சபைகள் காரியங்கள் ஒன்று ஒன்றா பார்த்த பிறகு அது ஏன் தரையில் மூட்டிகிட்ருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 4 அப்படின்னா அந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதில் 4 திசைகள் தான் அதை பற்றி குறிக்கிறது. ஒரு கணக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என்ற 4 முக்கியமான பாகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த 4க்கு ஒரு சிறப்பு என்னென்னா 4 + 4 பார்த்திங்கன்னா 8 வரும். 4 × 4 போட்டால் 12 வரும். அதே மாதிரி 3 + 3 அப்படின்னா 9 வரும். 3 + 3னா 6 வரும். 3 × 3னா 9 வரும். இல்லை 3 பெருக்கள் 3னா 9 வரும். அதே 2 + 2 போட்டிங்கன்னா 4 வரும். 2 × 2 போட்டிங்கனாலும் 4 தான் வரும். பெருக்குனாலும் 4 தான் வரும், கூட்டினாலும் 4 தான் வரும் என்றதாக நாம் பார்க்குறோம். அப்போ இந்த 4க்கு ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஒரு சிறப்பு கூட இருக்குது. அதனால் இந்த சபையை 4வது காரியமாக இந்த தியத்ரா என்ற சபைக்கு பேர் சொல்லி இந்த சபையை குறிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதனால் தியத்ரா என்றால் விசுவாச ஊழியம் என்றும் பலியின் சுகந்த வாசனை என்றும் துன்பத்தின் வாசனை என்றும் இது பல வகைகளில் மொழிபெயர்க்கிறாங்க. அதாவது ஒரு சபையினுடைய பெயர் இருக்குது இல்லைங்களா? அந்த பெயர் 2 வகையாக அர்த்தம் வருது. 2 வகையான அர்த்தம். ஒன்று மொழிக்கான அர்த்தம், அந்த மொழியில் எந்த மொழியில் சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மொழிக்கான அர்த்தம். 2வது அந்த சபைக்கு நடந்த சம்பவங்களை பார்த்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, அது ஒரு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எபேசு அப்படின்னா புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு ஒரு பேர். புண்ணியஸ்தலம், ஊரில் புண்ணியஸ்தலம். ஏன்னா அதிகப்படியான கோயில்கள் இருந்தது அந்த காலத்தில் அங்கே தான். அதனால் அதுக்கு புண்ணியஸ்தலம் என்று ஒரு அர்த்தம் கூட வருது. செய்கையை வச்சு பார்க்கும்போது விரும்பப்படத்தக்கது அல்லது பிரியமான அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும் எபேசு. அதே மாதிரி சிமர்னா அப்படின்னு பார்த்தா வெள்ளிப்போளம் அல்லது நறுமணம் என்ற அர்த்தம் வருது. அதுக்கு நடந்த காரியங்கள், அது செய்கை என்ன, அதை வச்சு பார்த்திங்கன்னா அது கசப்புத்தன்மை, கொஞ்சம் துன்பமாக இருக்குது, கசப்புத்தன்மை என்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கணும். அதே மாதிரி பெர்கமு அப்படின்னா கல்யாணம் என்ற ஒரு அர்த்தம் வருது. கல்யாணம், நல்ல திருமணம், கெட்ட திருமணம், அது நிறைய டிஃபினேஷன் கொடுக்குறாங்க. பெர்கமுன்னா அது செய்கை அர்த்தம்னா உயர்த்தப்பட்ட அப்படின்னு வருது. அப்படியே இந்த தியத்ரா கூட அதாவது பலியின் சுகந்த வாசனை அப்படின்னு அர்த்தம் வருது. அதனால் இந்த சுகந்த வாசனை, பலியின் சுகந்த வாசனை அப்படின்னா தேவன் முகர்கிற அர்த்தம் கூட வருது. ஏன்னா பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த சாம்பிராணியை போடும்போது தேவன் என்ன பண்ணுறாங்க, நுகர்கிறார். அந்த சாம்பிராணி வாசனை மேலே போகும்போது அந்த வாசனை அவர் நுகர்கிறார். அந்த வாசனை அவருக்கு பிடித்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது கூட புதிய ஏற்பாடில் நான் அவருக்கு சுகந்த நல்ல வாசனையாக இருப்பேன்னு கூட சொல்கிறதாக பார்க்கணும். இது அமைந்திருக்கிற இடம் என்னங்கன்னா இப்போது துருக்கியில், அந்த துருக்கி மாகாணத்தில் பார்த்திங்கன்னா இப்போது நவீன துருக்கி அப்படின்னு அதுக்கு பேர் இப்போ இருக்கிறதுக்கு ஆகிசார் என்று
அதுக்கு ஆகிசார்னா வெள்ளைக்கோட்டைன்னு பேர். இப்போ அதுக்கோட பேர் இந்த தியேத்துரா சபையினுடைய பேர். நான் இது கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. இந்த சபைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த துருக்கி அந்த மாதிரி பகுதிகளை தான் காட்டப்பட்டிருக்குது. அந்த இடங்கள்லாம் இப்போ டோட்டலாக கிறிஸ்துவம் இல்லை. எங்கேயோ 1-2 இருந்தாலும் டோட்டலாக கிறிஸ்துவம் இல்லை. இப்போ அதெல்லாம் இஸ்லாமிய தேசங்களாக, அதாவது முஸ்லீம்ஸ் கண்ட்ரியாக இருக்குது. அப்போ அங்கே வந்து கிறிஸ்துவம் என்ன ஆச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கிறிஸ்தவம் தான் இருந்தது, இந்த ராஜ்யம் வந்தது, அந்த அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ராஜ்யத்துக்கு அப்புறம் முஸ்லீம் வந்தாங்க. அது முஸ்லீம், அதாவது கிபி 620 இஸ்லாம் என்ற ஒரு மதம் உருவானது. அதன் பிறகு அந்த இஸ்லாம் மதம் வளரும் போது அதுக்கு மாறினார்கள். மாறும்போது மற்ற மதங்கள்லாம் எடுத்துட்டாங்க. அதில் கிறிஸ்தவம் போயிடுச்சுன்னு வரலாறு அது குறிப்பிடுறாங்க. ஏன் அதெல்லாம் போச்சு? இப்போ அந்த இடங்கள்லாம் கிறிஸ்துவம் இல்லை, இருக்குது, பட்டு முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்குது. ஏன் அப்படி ஆச்சு அது தெரியலை. ஓகேங்களா? அதனால் இதில் வந்து லிடியா அப்படின்ற ஒரு பெண்ணை குறித்து பைபிளில் இருக்குது. இந்த பெண் வந்து இந்த ஊரை சார்ந்தவர் தான். இந்த ஊரில் இருந்த சபையில் அவர் இருந்தவர். அவங்க அந்த ஊர் வந்து வியாபார ஸ்தலம்னு கூட சொல்கிறாங்க. அந்த துருக்கியில் ரொம்ப பெரிய வியாபார ஸ்தலமாக இருந்தது. இங்கே வந்து அந்த பட்டு, அந்த துணிகள் நெய்கிறது, அதாவது டெக்ஸ்டைல் அந்த மாதிரி சொல்லலாமா, அப்படி சாயம் போடுறது வேலை கூட பண்ணியிருக்காங்க. கலர் போடுற துணியில் கலர் போடுற வேலை. இந்த அம்மா கூட அந்த சாயம் ஒருவராக இருந்தான்னு வருது. இந்த தியேத்துரா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அம்மா பேர் தான் ஹைலைட்டாக வருது. இல்லைங்களா? அந்த லிடியா அந்த பேருன்றது தான் ஹைலைட் வருது. அவங்க அதை பற்றி தான் நிறைய அங்கே பேசுகிறாங்க. அந்த சபையை சேர்ந்தவங்க வந்து அங்கே சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு சபைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஒரு பாராட்டு, ஒரு விமர்சனம், ஒரு திருத்தம், ஒரு ஆசீர்வாதம்ட்டு அந்த சபைக்கான காரியத்தை சொல்லி முடிக்கிறதாக நாம் பார்க்குறோம். ஆனால் அந்த 2வது சபைக்கு சொல்லும்போது ரொம்ப பாராட்டு தான், சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு அடுத்த சபை ஒன்றுக்குது, அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அதுவும் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது எல்லா சபைக்கும் ஒரு அறிமுகம் அங்கே இருக்குது. ஏற்கனவே 3 அறிமுகங்கள் பார்த்து இந்த அறிமுகங்கள் கடைசியில் பார்க்கலாம். அந்த 7 அறிமுகங்கள் இயேசு கிறிஸ்து தன்னை 7 விதமாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அதை குறித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த தியேத்துரா அந்த தியேத்துரா சபைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அறிமுகம் செய்கிறார் பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் 2:18. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஓகே, இங்க தேவகுமாரன் இதெல்லாம் ஹைலைட். இதுக்கெல்லாம் முக்கியமான அர்த்தங்கள் கூட இருக்குது. தேவகுமாரன், தேவனுடைய குமாரன் அங்கே ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு. ஓகே, ஏன்னா அவர் தேவனுடைய மகன் என்றதை அவங்க ப்ரூவ் பண்ணுறாரு. அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு, 2வதாக பிரகாசம் உள்ள வெண்கலம் போன்ற பாதம் உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு அங்கே முடிக்கிறாங்க. அதனால் இந்த அக்னி ஜுவாலைன்னு இருக்குது இல்லையா, இந்த பைபிளில் ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா முக்கியமாக 2 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒன்று, தேவ தூதர்கள் பற்றி சொல்லும்போது அங்கே அக்னி ஜுவாலை என்ற வார்த்தை வருது. அதே மாதிரி தேவனுடைய கோபம்னு சொல்லும் போதும் அங்கே அக்னி ஜுவாலை என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சங்கீதம் 104:4 வாசிக்கலாங்க. சங்கீதம் 104:4. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். தம்முடைய தூதர்களை அக்னி ஜுவாலை அப்படின்னு சொல்லிட்டார். தூதர்களுக்கு அக்னி ஜுவாலைன்னு சொல்லிட்டார். ஓகே, ஏசாயா 66:15. ஏசாயா 66:15. இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார். தன்னுடைய கோபத்துல அக்னி ஜுவாலையா என்ன பண்றாரு? அப்போ கோபத்துக்கும் அக்னி ஜுவாலைன்னு போட்டிருக்கு. இங்க இது எது பொருந்தது அப்படின்னா,
தேவதூதருக்கு ஒப்பிட்டு பேசிக்கிறது இங்கே போகுது. இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய வாயாக இருந்தார், காட் மெசஞ்சர், அதாவது தேவனுடைய தூதுவர். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாம் தேவ தூதுவர் தான். இப்போ இயேசு கிறிஸ்து முதல் தேவனுடைய வார்த்தையை சொன்னவர் அவர் தான். அவர் தூதுவர்னு சொன்னால் ஒன்றும் தப்பில்லை, அது தூதுவர் தான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா எபிரியர்லேயும் அந்த வார்த்தை வருது. தூதுவர்கள் எல்லா தூதுவர்களும் அவர் படித்தார், ஆனால் அந்த தூதுவர்கள்லாம் இருக்கும்போது என்ற வார்த்தை கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தேவனுடைய வார்த்தையை இவர் சொல்லுகிறதுனால இவர் தேவதூதர் என்றும், அது மாத்திரம் இல்லை தேவனுடைய வார்த்தை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தான் தேவனுடைய வார்த்தை, அதில் லோகாஸ் என்ற வார்த்தை கூட பயன்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிதாவினுடைய சத்தத்தை ஒருவரும் ஒரு காலம் கேட்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற குமாரன் தான் அதை வெளிப்படுத்தினார். அப்போ தேவன் என்ன பேசணும்னு நினச்சாரோ அதை வெளிப்படுத்தினவர், சொன்னவர், உலகத்துக்கு சொன்னவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவருக்கு லோகாஸ் என்ற வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்னா அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர்னு சொல்கிறார். ஏற்கனவே சொன்ன இந்த அக்னி ஜுவாலை தூதுவர்களுக்கு ஒப்பிட்டுருக்கிறாங்க. இப்போ வெளிப்படுத்தலையும் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க. வெளிப்படுத்தல் 19:12 வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 19:12. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய கண்கள் எப்படி இருந்ததுங்க? அக்னி ஜுவாலை போல இருந்தன. அப்புறங்க அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. இவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. என்னங்க, இவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஆனால் அவருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்படின்னா தெரியாதுன்னு இல்லை, வேற யாருக்கும் அது கொடுக்க முடியாது, அந்த பேரை கொடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தான் தேவனுடைய வார்த்தையாக இருந்து சொன்னவர், லோகாஸாக இருந்தவர். எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைன்னு எனக்கு தேவன் சொல்கிறது அப்படியே சொன்னவர் இவர் தான். இவர்கிட்ட தான் தேவன் பேசினார். ஆனால் தான் இவருக்கு பேர் தேவனுடைய வார்த்தைன்னு ஒரு இன்னொரு பேர் கூட அவருக்கு இருக்கு. அதனால தான் அவர் பேர் லோகாஸ். அந்த பேர் யார் யாருக்கும் சொல்ல முடியாது. அடுத்த வசனங்க. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். இது யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றாங்க. அப்புறங்க அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை வந்துச்சுங்களா? அப்போ அங்க அக்னி ஜுவாலை கண்களை உடையவர் அப்படின்னா அது தூதுவர். இயேசு கிறிஸ்து தூதுவராக அங்க இருக்கிறது அங்க காட்டுறார். அடுத்தது என்னங்க? வெளிப்படுத்தல் 1:14 கூட வாசிக்கலாங்க. 1:14-15. வெளிப்படுத்தல் 1:14-15. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. இதுதான் அந்த 1ஆம் அதிகாரத்துல சில டைட்டில்ஸ் எல்லாம் அங்கே வந்துச்சு. இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லின்னு வராங்களே, இந்த இடத்துல அவரே அதை என்ன பண்ணிட்டாருங்க? வெளிப்படுத்தல் 2:18 அவரே ரிப்பீட் பண்ணிட்டார். பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு? வெண்கலம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்கலம் சரிங்களா? அதனால் வெண்கலம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே மைண்டில் நிற்கிறதுன்னா ஒருத்தர் ஒரு கூட்டம், பழைய ஏற்பாடில் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுவதற்கு, அவர்கள் மரணத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு இருந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா வெண்கலத்தினால் செய்யப்பட்ட சர்பத்தை பார்த்தார்கள், அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பாதம் என்று சொன்னால் நடப்பது, அதாவது இயேசு கிறிஸ்து எல்லா நடவடிக்கைகளிலும் அவருடைய எல்லா நடவடிக்கைகளிலும் மனித குலத்தின் மீட்பை பற்றி தான் இருந்தது. எப்படி அங்கே வெண்கலம் இல்லைங்களா, மனுஷகுலம் மரணத்தில் இருக்கிற மனுஷகுலம் அதை பார்க்கும்போது எப்படி ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்களோ அந்த வெண்கலத்துக்கு எது அடையாளப்படுத்துதுன்னா அந்த பாதம், அந்த மனுஷகுலத்தின் மீட்பு. அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் வருது, வெண்கலம் தங்கம் போல இருக்கும். அது அதாவது வெண்கலமும் பாலிஷ் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய சாயல். தேவன் அதை தங்கம்னு எடுத்துக்கிட்டா தேவனுடைய சாயல் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், பரிபூர்ண மனுஷன் வெண்கலத்துக்கு ஒப்பிட்டு கூட வேதத்தில் பேசப்பட்டிருக்கிறது என்றதான் கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தை மீட்க தூதுவராக வந்தார், தன் ரத்தத்தை சிந்தி ஒரு தூதுவராக வந்தவர் அப்படின்றது தான் அங்கே அவர் அடையாளப்படுத்துகிறாரு. நான் எப்படி இருக்கிறேன்? ஜோலை, எரிகிற ஜோலை போலவும் வெண்கல அதை பாதை, அதை பாதையில் என்ன சொல்கிறாங்க, கால் பாதம், வெண்கல பாதம் இருக்கிறதாக பார்க்குறோம். அதனால் இதை சொல்லிவிட்டு
அப்புறம் இந்த சபையினுடைய நற்குணங்களை பேசுகிறார். ரொம்ப அருமையாக அந்த நற்குணங்களை பற்றி பேசுகிறாரு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்தல் 2:19. உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இப்போ அடுத்தது சொல்றார், 6 விஷயம் உன்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண. உன்னுடைய அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? உன்னோட கிரியைகளையும். அப்போது நீ என்ன மாதிரி வேலை, கிரியைன்னா வேலை இல்லையா? உன்னோட வேலை ரொம்ப நல்ல வேலையாக இருக்குது, நீ ரொம்ப அன்பாக இருக்கிற, நீ நல்லா ஊழியம் பண்ணுற, நீ நல்லா விசுவாசமாக இருக்கிற, நீ ரொம்ப பொறுமையாக இருக்கிற. இன்னொரு 6வது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ முன்னாடி செஞ்ச வேலையிலும் இப்போ செய்கிற வேலை ரொம்ப நடக்குதுங்க, அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இப்படி எடுத்துக்கோமா? இதில் ஒரு சிலதை ஒன்று செலக்ட் பண்ணுறோம். விசுவாசிக்கிறார், நல்ல ஊழியம் செய்கிறார், ஊழியத்தினால பொறுமை வருது, பொறுமை அன்பை வளர்க்குது, கிரியை செய்தார். அந்த அன்பு வளர வளர இந்த 5 காரியங்களை நல்லா ஸ்ட்ராங் ஆகும் போது முன்பை விட அவர் கிரியை அதிகமாக ஆச்சு, அவர் கிரியை அதிகமாகிடுச்சு. அப்படி எடுத்துக்கலாமா இல்லைங்களா? அப்படி தேவன் அவரை ரொம்ப புகழ்கிறார். நீ முதல்ல விட ரொம்ப நாயிட்டேன், ரொம்ப இருந்தேன்னா அப்போ நல்லா வளர்ந்துருக்கிறாருன்னு அர்த்தங்க. இந்த சபை எப்படி வளர்ந்துருக்குது? ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குது அப்படின்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த நடுத்தண்டு இல்லைங்களா, மொத்தத்தெல்லாம் எப்படி வரும்னா இது நீட்டான இருக்குங்க, இருக்கும். அந்த தண்டு எல்லாம் வளைஞ்சிருக்கும், பக்கத்தில் வளைஞ்சி தான் அதை காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த தண்டு மட்டும் எப்படி இருக்குதுங்க? நீட்டாக நெட்டையாக வளர்ந்துட்டுருக்கு இல்லைங்களா, நல்லா வளர்ந்துருக்கிறாரு. இந்த தூதுவர் பார்த்தீங்கன்னா பீட்டர் வேல்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காலம் சுமார் 1157லேருந்து 1367 வரைக்கும் இதனுடைய காலங்கள். இந்த தூதுவர்கள் பற்றி பார்த்தோம்னா இது பீட்டர் வேல்டோன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா வேறு தூதுவர்கள்லாம் போட்டுக்கிறாங்க. இது இந்த சபைக்குரிய தூதுவர்களை பற்றி பார்க்குறோம். பைபிள்லேயும் 7 தூதுவர்கள் இருக்கிறாங்க. மிகாவேலு அந்த தூதுவர் பேர் இருக்கிற 7 தூதுவர்கள் பற்றி கூட போட்டிருக்குது. ஆனால் இந்த சபைக்குரிய தூதுவர்கள் இவர் தானா ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வராங்களா? பேதுரு, யோவான் அப்படி பார்த்துட்டு வந்தீங்களா? இப்போ இவர் தானா அப்படின்னா சிலருடைய விஷயங்களை போட்டுக்கிறாங்க. இந்த 4-5 பேர் கரெக்டாக வருது, அதுக்கப்புறம் மாறுது. சில இதுங்களை ஸ்டார்டிங்லேருந்தே வேறு அவங்களுக்கு யார் ரொம்ப நல்லா ஊழியம் செஞ்சாங்கன்னு தெரிந்து அவங்க வருது. நம்ம இது பார்க்குறோம். சரி, ஓகே, இது தூதுவரை பார்க்குறோம். அது பேர் இதுதானான்றதை பற்றி நம்ம இன்னொரு செக்ஷனில் நம்ம பார்க்க. 7 தூதுவர்கள், இந்த 7 தூதுவர்கள் இந்த பேர் வச்சுக்குவோம். வேறு யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இது சரியான தூதுவர் யாராக இருக்கணும் அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சபை இவ்வளோ நல்ல சபைக்கு கூட ஒரு குறைபாடு இருக்குது. அது என்ன குறை அப்படின்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் 2:20. வெளிப்படுத்தல் 2:20. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பார்த்தீங்களா, இவ்வளோ நல்ல விஷயம் சொன்னார். உனக்கிட்ட நான் அன்பு இருக்குது, ஊழியம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, பொறுமை இருக்குது, எல்லாம் சொன்னார். ஆனாலும் உன் பேரில் எனக்கு என்ன இருக்குது? குறை இருக்குது. இது எப்படி இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவரே அதை சொல்கிறார். அது அப்புறம் பார்க்கலாம் என்னென்ன குறைன்னு பார்ப்போம். வாசிங்க. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஓகே, இப்போ இதில் நீ செய்யலை, இந்த சபையில் சொல்லும் போது அந்த காரியங்கள் நீ செய்யலை, ஆனால் செய்கிறவங்களுக்கு நீ இடம் கொடுக்குற அப்படின்னா நீ அதை கண்டிக்கலை. இதுதான் உன் பேரில் இருக்கிற பெரிய குறை அப்படின்ற. பெரிய குறை என்னன்னா, நீ செய்யலை, ஆனால் அதை நீ என்ன பண்ணல, கண்டிக்கலை. அதனால் ஊழியக்காரங்க என்ன ஆயிடுறாங்க? கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆகாப் அப்படின்ற ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுடைய மனைவி தான் இந்த எசபேல் ஸ்திரீ. ஆனால் இவங்க ராஜாவுடைய மனைவி ஆனதுனால இவங்களுக்கு ரொம்ப பவர் வந்துடுச்சு. ஏன்னா மனைவி இல்லையா, ராஜாவுடைய மனைவினா பவர் வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, பாகாலுடைய சிலையை வணங்கும் எல்லா தீர்க்கதரிசியும் பாகாலுடைய சிலையை வணங்கணுன்னாங்க. வணங்காத தீர்க்கதரிசிகளை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டுட்டாங்க, கொலை செய்தார்கள்.
அப்போ அதை சிலையை வணங்கணும் அப்படின்ற போதனை. அப்புறம் அவங்க தான் சொல்கிற விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்றது, வேசித்தனம் பண்ணுறது, இந்த போதனை அங்கே என்ன ஆயிடுச்சு வந்தது. அப்போது நல்ல தீர்க்கதரிசிகள் எல்லாம் இவர்கள் கொலை செய்தது மாத்திரம் இல்லை, தன்னையே ஒரு நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு விரோதமாக செய்யணும். நீங்கள் முன்னாடி சபை பற்றி பார்த்தோமே, அங்கே பார்த்தீங்கன்னா பிழையாம் கூலிக்கு செய்த காரியம்னு இருக்கும், அங்கே கூட இதை பற்றி வரும். ஆனால் அங்கே பிழையாம் செய்த காரியம்னு இருக்கும், இங்கே டைரெக்டாக இவங்க பண்ண காரியமாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்திரியை பற்றி போட்டிருக்கோம். அதனால் இந்த என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அந்த உண்மையான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க இல்லையா, அதில் சில பேரை இவங்க பக்கம் இழுத்துட்டு அவங்களையும் அந்த தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவங்களால ஆயிட்டு அவங்கள இன்னுங்க விபச்சாரம் செய்யவும், வேசித்தனம் செய்யவும், விக்கிரகங்களுக்கு படித்ததை சாப்பிடவும் என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே சபை வரலாற்றில் பார்த்தீங்கன்னாக்கா, சபையினுடைய காலங்களில் இயேசு கிறிஸ்து தானே ராஜாதி ராஜா இல்லைங்களா, சபை அவருடைய மணவாட்டி தானே. அப்போ மணவாளனுக்காக சபை காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த பூமியில் இன்னொரு ராஜா இருந்தாங்க, அந்த ராஜா கூட சபை சேர்ந்துருச்சு. அந்த இன்னொரு ராஜ்யம் தான் ரோம் ராஜ்யம். அப்போ இயேசு கிறிஸ்துவாக நியமிக்கப்பட்ட சபை என்ன ஆயிடுச்சுன்னா, ரோம் ராஜாக்கள் கூட போய் சேர்ந்துருச்சு, வேசித்தனம் பண்ணிடுச்சு. வேசித்தனம் பண்ணிட்டு அவங்க ராஜ்யம் வந்தது இல்லையா, அவங்ககிட்ட ராஜ்யம் வந்தது இல்லையா, இவங்க சேர்ந்ததுனால, அவங்க ராஜாவாக இருந்தது இவங்க சேர்ந்ததுனால, இவங்க கூட ராஜாவாக என்ன பண்ணிட்டாங்க ஆளுகை செய்து. அப்போ தான் இவங்க உலகம் ஃபுல்லாக இந்த அவங்களுடைய டாக்டரினுக்கு விரோதமாக உண்மையை பேசின உண்மையான ஊழியக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணாங்க. அது இவர்கள் மதத்தின் பேரில் செய்த துரோகம். அதெல்லாம் ரோமன் கட்டளையில் நடந்த சம்பவங்கள். மதத்தின் பேரில் செய்த துரோகம், மத துரோகம் என்ற அடிப்படையில் கொலை பண்ணாங்க. இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட். அவங்க ராஜா கூட சேர்ந்துட்டாங்க, ரோம் ராஜ்யத்து கூட சேர்ந்துட்டாங்க. ரோம் ராஜ்யம் உலகம் ஃபுல்லாக அவங்க 4ஆம் உலக பேரரசு இல்லையா, அதனால் உலகம் ஃபுல்லாக அவங்க ஆளுகைக்குள்ளே இருந்ததுனால அவங்க அதை அலோவ் பண்ணிட்டாங்க. நிறைய உலகத்தில் தேடி தேடி, அதாவது யாரெல்லாம் அந்த ரோமன் கட்டளைக்கு விரோதமாக ஒரு கிறிஸ்துவர் பேசுகிறாங்களோ அந்த கிறிஸ்துவரை மத துரோகம் செய்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்கள கொலை பண்ணாங்க இல்லைங்களா. அப்படி நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா, கொலை செய்திருக்கிறாங்க. நிறைய பேரை கொலை செய்தாங்க மதத்தின் பேரில். 5 கோடி ஜனங்களை கொண்டு இருக்கிறாங்க. அதான் இப்போ இந்த போப்புக்கு முன்னாடி, அதாவது 265ஆம் போப்பு 6வது போப்பு பேர் ஞாபகம் இல்லை, அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் இல்லைங்களா. 5 கோடி ஜனங்கள் இறப்புக்கு எங்களுடைய போப்பு அவங்க தான் காரணம், நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி பகிரங்கமாக நடந்துச்சு அந்த காலத்தில், இப்போ இல்லை, அந்த காலத்தில் அப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நடந்துச்சு. வேசித்தனம் செய்தார்கள். 21வது வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஓகே, மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். அப்புறங்க, தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. என்னங்க, அவளுக்கு வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புறதுக்கு என்ன ஆகல, அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படியே இல்லைங்களா, சபை ஆதி சபையை எவ்வளவோ காரியங்கள்லாம் நடந்தது. அதாவது 1500 மார்ட்டின் லூத்தர் இவங்க தவறானவர்கள்னு கூட இது பண்ணிட்டார். மனம் திரும்புறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அவங்க அந்த ரோம் ராஜ்யம் அவங்க கூட போய் அவங்க சேர்ந்து இருக்கணுன்றதுல தான் அவங்களுக்கு முழு கவனம் இருந்ததை தவிர, அவங்க தேவனுடைய வார்த்தை கீழே நடந்து அதை நடக்கணுன்றது அப்பவே ஆயிட்டாங்க. நம்முடைய தாய் சபையாகிய ரோமன் கேத்தலிக்கில் அப்படி ஒரு சம்பவங்கள் ஆதி காலத்தில் நடந்தது, சபை வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும். அப்போ மனம் திரும்பல, இப்போ நான் என்ன செய்வேன் சொல்றார். 22வது வசனம், இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்தெரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். எல்லா சபைகளும் நாங்க அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலனளிப்பேன். போதுங்க. அதனால அங்க 22ஆம் வசனத்துல சொல்லும்போது அவளை என்ன பண்ணுவேன், நான் கட்டில் கிரையாக்கி இல்லைங்களா, அதாவது படுத்த படுக்கை ஆகிக்கிறவேன்றார், எழுந்திருக்கிற முடியாத மாதிரி செஞ்சிருவேன்னாரு. அப்படியே கிபி
பதினஞ்சாம் நூற்றாண்டில், அதெல்லாம் அடுத்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம். 15ஆம் நூற்றாண்டில் அங்கேருந்தே ஒரு பிரீஸ்ட் உருவானார். அதாவது ரோமன் கத்தோலிக்கு தவறான போதனை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிரீஸ்ட் உருவானார். இவர்கள் சொல்லுகிற போதனைகள் 99 பாயிண்ட்ஸ் ஒட்டினார். இவர்கள் சொல்லுகிற போதனைகள் முழுக்க முழுக்க தவறான போதனைகள் அப்படின்னு வெளியிட்டார். அவர் தான் மார்ட்டின் லூத்தர். அவர் வெளியிட்ட உடனே உலகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருக்குது சபைன்ற சொன்ன காலம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அப்போது ரோமன் கேத்தலிக் சபை ரொம்ப டவுனுக்கு போயிடுச்சு. ப்ராட்டஸ்டன்ட் மேலே வந்துடுச்சு. எல்லா நாடுகளும் ரோமன் கேத்தலிக் சபை என்ன பண்ணிட்டாங்க, வெறுக்க. கட்டில் கிடையாக்கு வேணா எழுந்திருக்க முடியாமல் என்ன ஆயிடுச்சுங்க, பண்ணுவேன்னு சொன்ன மாதிரி பண்ணிடுச்சு. அப்போ சபையில் ஒரு பெரிய மாற்றம் கூட வந்தது. அதாவது தவறான போதனைகள் செய்வர்களுக்கு மகா உபத்திரம் வந்துடுச்சு. இந்த தவறான போதனைகள் செய்தாங்களா, மகா உபத்திரமும் வந்துடுச்சு அந்த சபையில். அந்த சபை வரலாற்றில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதை பற்றிலாம் நிறைய தெரியும். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவாயிருந்து சபையில் தவறான போதனைகள் ஸ்லோவாக உள்ளே வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, வேசித்தனம் செய்தால் தப்பு இல்லைன்னு வந்துடுச்சு. வேசித்தனம் செய்தால் தப்பு இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் தாங்க இந்த ஆசை, இந்த உணர்வுகள்லாம் தேவன் தாங்க தருகிறாரு. தேவன் தருறதை நம்ம எப்படி தடை பண்ண முடியும், அது எப்படி தவறாக முடியும்? அதனால் வேறு ஒருத்தர் கூட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டா அது தப்பு இல்லை என்ற போதனை என்ன ஆச்சுன்னா ஸ்லோவாக சபைகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இன்று வரைக்கும் இல்லைங்களா, அநேக சபைகள் இந்த போதனை இருக்குது. இது பெரிய விஷயமா இல்லை. ஏன் அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற சபைகளுக்கெல்லாம் பரவி சபை நாயகர்கள்லாம் இந்த மாதிரி தவறுகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போவும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போவும் ஒவ்வொரு சபை பிரிவிலையும் இந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் யாரோட போதனைங்க, அந்த ஸ்திரீ பார்த்தோமே, அந்த ஸ்திரீ பேர் என்னங்க, ஸ்திரீ பேர் என்னங்க, என்ன சொன்னாருங்க, எசபேல் ஸ்ரீ. ஆமாம், வந்துடக்கூடாது. எசபேல் ஸ்ரீயோடைய டாக்டரின் இதுதான். அதுதாங்க சொல்கிறாரு. பிழையாம சபைக்கு விரோதமாக போவோம். அது முதலாளி சபையில் பார்த்தோம். இந்த சபையில் டைரக்டாக எசபேல் ஸ்ரீனுடைய டாக்டரினே இதுதான். இன்றைக்கு திருமணம் ஆன ஒரு பெண்ணோடு அல்லது ஒரு ஆணோட வேசித்தனம் செய்தால் அது குற்றமாகாதுன்னு கோர்ட்டில் தீர்ப்பாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பயந்துருந்தாங்க, ஐயோ போலீஸ் பிடிச்சின்னு போய்டும், நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தால், அதாவது கள்ள தொடர்பு இருந்தால் அது தப்பு கிடையாது, அது குற்றம் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு அது நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் இருந்து இது காரியம் நினச்சிக்காதீங்க, அது நம்ம காலத்துக்கும் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு இளம் வயதில் ஒரு கணவன் இறந்துட்டாரு, இல்லை ஒரு மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா பைபிள் அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்குது. உனக்கு வேணும்னா நீ பண்ணிக்கலாம், அது சம்மதிக்குது, இறந்துட்டான். ஆனால் அது வேணாமா, ஒரு ஆணோட நாங்கள் ஒரு கல்யாணமாகாது, அதாவது கணவன் இறந்த ஒரு பெண் வேற ஒரு ஆணு கூட ஒரு ரிலேஷன் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி மனைவி இறந்த ஒரு ஆண் வேறொரு பொண்ணு கூட ரிலேஷன் வச்சுக்கிறாங்க. ஏன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேரேஜ் வேணாம், கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், அப்புறம் விட்டுட்டு வேற ஒரு பொண்ணையோ வேற ஒரு பையனை என்ன பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. கணவன் இல்லை, மனைவி இல்லை, ஒருத்தர் கணவன் இல்லை, ஒருத்தருக்கு மனைவி இல்லை, அதனால் இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படிப்பட்ட வேசித்தனம் வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த எசபேல் ஸ்திரீ பண்ண டாக்டரின். அது இன்னமும் வச்சுங்க தொடர்ச்சி. அதாவது ரகசிய உறவு வைத்துக்கொண்டு கொஞ்ச காலம் கழித்து வேற ஒருத்தர் கூட என்ன ஆகுதுங்க. இதுக்கு சில சபைகள் கூறுதுன்னா தெரியுங்களா, சில சபைகள் இப்போவும் இந்த மாதிரி காரியங்களுக்கு சில நான் கூட இது காதால் கேட்டதுண்டு. இல்லை சில சபைகள் கூறும்போது அவங்களும் மனுஷர்கள் தானே, சின்ன வயசில் விதவே ஆயிட்டாங்கயா, அவங்களும் மனுஷர்கள் தானே, அவங்களுக்கு ஆசை பாசங்கள்லாம் இருக்காதா, அப்போ அவங்க அப்படி பண்ணால் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. இல்லைங்களா, ஏங்க வேசித்தனம் செய்கிறத இன்றைக்கு சபைகள் நியாயப்படுத்தி வருகிறது அப்படின்னு பார்க்கணும். இல்லைங்க, இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்கிறதையே சபை நியாயப்படுத்திடுச்சு. அதாவது சட்டம் வந்துடுச்சு, அந்த சட்டத்தை சபை நியாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் என்ன பண்ணுறாங்க, ஆண் பெண் பெண்ணு, ஒரு பாலினத்தார், இரு பாலினத்தார் இல்லை, ஒரு பாலினத்தார், ஒரே பாலினத்தார் திருமணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, செஞ்சு வைக்கிறாங்க.
ஏன்னா அவன் வேசித்தனம் தாங்க பண்ணக்கூடாது. இதுவே ஒரு வேசித்தனம் தான். ஏங்க தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கோர்ட்டில் அப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னு ஒரு ஊழியக்காரர் ரொம்ப கத்திட்டார். தேவனுக்கு விரோதமாக பண்ணுறீங்க. நான் அந்த வீடியோ சமீப காலத்தில் பார்த்தேன். நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பண்ணுறீங்க. ஆண் திருமணம் ஏற்றுக்கொள்ள முடியாது, பெண் திருமணம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த ட்ரெண்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டைவர்ஸ்ன்ற பேரில் நிறைய ஆயிடுச்சு. டைவர்ஸ் எனக்கு பிடிக்கலையா, டைவர்ஸ், வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண, வேற ஒருத்தர். அதே வேசித்தனத்துக்கு என்னெல்லாம் பேர் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், இன்றைக்கி செய்கிற சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதில் நாளைக்கு தயிரை ஊற்றி இல்லை தயிர் சாதம் விற்றுருவானா. அந்த தயிர் சாதமும் மிச்சம் ஆயிடுச்சுன்னா கொதன்னு ஆயிடுது இல்லையா, அந்த கொதன்னு ஆனதில் கொஞ்சம் சக்கரை தண்ணி போட்டு கொஞ்சம் ப்ளம்ஸு அது இதெல்லாம் மேலே சொருவி அந்த கொதன்னு இருக்கிறத கூட அதுக்கு ஒரு பேர் வச்சு விற்றுருவானா. அது முந்தானது கெட்டு போன சாப்பாடு. அப்படி வேசித்தனத்துக்கு என்னெல்லாம் அதுக்கு மெருகூட்டுறாங்க, எப்படியெல்லாம் வேசித்தனம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த சபையில் வேசித்தனமும் விக்கிரகங்களுக்கு படைத்தது தான் தப்புன்னு ரிப்பீட் பண்ணுறாரு. வேற ஒன்றும் சொல்ல இந்த சபையில் இல்லைங்களா. ஏன்னா அவ்வளோ சபை என்ன ஆச்சுங்க, ரொம்ப மோசமாக கெட்டு போச்சு. டைவர்ஸ் செஞ்சுட்டு என்ன பண்ணலாம், இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாம். அதை சபை அங்கீகரிக்குது. டைவர்ஸ் திருமணத்தை என்ன பண்ணுங்க, சபை அங்கீகரிக்குது. சபையே நாங்க நடத்துது. எசபேலுடைய டாக்டரின் அது தான். வேசித்தனம் பண்ணுறதுக்கான இது ஒரு ஷார்ட் ரூட் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டு தானே. ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண், இல்லைன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், அவ்வளோத்தான் திருமண வாழ்க்கை, எவ்வளோ தானே இல்லைங்களா. அப்போ வேறு திருமணங்களுக்கு அது ஆசை கொடுக்கணும்னா தடையாக இருக்குது என்ன, அந்த கணவன் அல்லது அந்த மனைவி. ஆனால் அந்த கணவனையும் அந்த மனைவனையும் சட்டப்படி நான் என்ன பண்ணிடுறேன், தள்ளிட்டா போதும், நான் அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அரசாங்க சட்டம் அதை அங்கீகரிக்குது. அதை சபைகள் கூட அங்கீகரிக்கிற அந்த வேசித்தனம் என்ன ஆயிடுச்சு வந்துடுச்சு. இப்போ தேவன் ஏற்றுக்குவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த 4வது சபையை பற்றி பார்க்குறோம். கேள்விக்குறியோட பார்க்குறோம். அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது, அது அந்த காலத்துக்கு எவ்வளோ பொருந்தது பாருங்க. பைபிளில் டைவர்ஸ் தேவன் வெறுக்கிறாருன்னே இருக்குது. அது பாருங்களா, மல்கியா 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, தள்ளி விடுதலை என்ன பண்ணுறேன், வெறுக்கிறேன். ஒரு டிரான்ஸ்லேஷனில் அதாவது டைவர்ஸ் அதே நான் என்ன பண்ணுறேன், வெறுக்கிறன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அப்போ பார்க்கும்போது அதாவது டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு திருமணம் பண்ணால் கூட அது கூட தேவன் பார்வைக்கு எப்படித்தான் இருக்குதுங்க, விபச்சாரமாகத்தான் இருக்குது. அவள் விபச்சாரம் செய்ய தூண்டுனா, இப்போ விபச்சாரம் செய்யறதுக்கு தூண்டுறவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது, விபச்சாரம் செஞ்சவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது. அதுதான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வெளிப்படுத்தல் 2:20 மறுபடியும் வாசிங்களேன். அங்கே அதுதான் நான் இந்த சபைக்கு சொல்லும் போது அது 2 விஷயம் தான் திருப்பி வருதுங்க. அதிகமாக வாசிக்கலாம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் சொல்லிட்டாங்களா. அப்போ அங்க என்னன்னா சொல்லிட்டாங்கனாக்கா, வேசித்தனம் விபச்சாரம் செய்யறதுக்கு தூண்டுறவங்க விபச்சாரம் செய்ய போறாங்க 2 பேருக்கு. அது 22வது வசனம் கூட வாசிங்களேன். 22. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி. எப்படிங்க, யார விபச்சாரம் செய்ய தூண்டியவர், விபச்சாரம் செய்ய தூண்டியவரை நான் கட்டில் கிடையாக நான் படுத்த படுக்கை ஆக்கிறேன். அப்புறங்க அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. அங்க 2 பேர் வந்துச்சா, விபச்சாரம் செய்ய தூண்டினவருக்கும் தண்டனை கட்டில் கிடையாக்கிறவன், அவங்க கூட விபச்சாரம் செஞ்சவங்க மனம் திரும்பணும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. மனம் திரும்பினா அவர்களை மகா உபத்திரவத்தில் நான் என்ன பண்ணுவேன், தள்ளுவேன். ரொம்ப பெரிய உபத்திரவத்தில் நான் தள்ளுவேன் என்று அங்கே என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஒரு காரியத்தை கூட எச்சரிப்பாக சொல்லுகிறார் என்றதாக நாம் பார்க்குறோம். ஒரு எச்சரிப்பு கூட நாங்கள் கொடுத்துட்டு இல்லைங்களா. அடுத்தது அங்கே சொல்கிறாரு, அவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா விக்கிரக காரியங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணிட்டாங்க. சரி, அது குறித்து நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல்
23வது வசனம் வாசிங்களா, அதில் 22, 23. 2வது அதிகமாக. ஆமாங்க, வெளிப்படுத்தல் 2:23. அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். இப்போ விபச்சாரம் செய்ய தூண்டுனாங்க ஒருத்தர், அவங்க கட்டில் கரையாகிட்டாரு. விபச்சாரம் தூண்டுனால தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள என்ன பண்ணுறாரு, மகா உபத்திரம் பண்ணிட்டாரு. இந்த 2 குடும்பத்துக்கும் உள்ள பிள்ளைகளை கொல்லுவேன்னார. இது என்னன்னா டோட்டலாக 2 குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. டோட்டலாக அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுவார், குடும்பத்திலேருந்து எடுத்துடுவார் இல்லைங்களா. ஏன்னா இவர் ஏமாற்ற முடியாது. இவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறவர். இவர் எந்த பக்கத்தில் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அதுதான் 23ஆம் வசனத்தில் திருப்பி சொல்றாங்க. 23 மட்டும் படிக்கலாங்க. அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் என்ன பண்றாரு, அவர் தான் ஆராய்கிறவர் என்று அங்க சொல்றார். அப்போ நாம் சரியாக இருந்தால் அதற்கேற்ற பலன் உண்டு. அதான் சொல்ற, நீங்க சரியா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற பலன் உண்டு, சரியா இல்லைன்னா அதற்கேற்ற பலன் உண்டு. சொல்லுவாங்களா, உப்பு தின்னவன் தண்ணி கொடுப்பான். யார் என்ன செய்யலாம் அதுக்கான பலனை என்னோடு கூட வருகிறது. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். அதுதான் அதை கண்டினியூ பண்ணுறாரு. வாசிக்கலாங்க. 23 அன்றியும் கடைசி உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியையின் படியே பலன் அளிப்பேன். ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியின் படி பலன் அளிப்பேன். என்ன பண்றீ அதான் நாங்க வரோம் இல்லைங்களா. ஆனால் அப்படிப்பட்ட சபையிலையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் அங்கே ஐடென்டிஃபை பண்ணுறாரு. நீ விட்டுட்ட, ஆனால் அங்கேயும் நல்லா இருக்கிறாங்க. எல்லா சபையிலும் ஒரு குரூப்பு, நல்ல குரூப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சபையிலும் சிலர் உண்டு அப்படின்னு அடுத்த வசனத்தில் டச் பண்ணுறாரு பாருங்க. வாசிக்கலாம். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். இது யாருக்கு? கரெக்டா நடக்கிறவங்களுக்கு. அது தப்பா நடக்கல அங்க சொல்லிட்டாரு. வேசித்தனம் அதெல்லாம் சொல்லிட்டாரு. இங்க சொல்லிட்டாரு பாருங்க, போதனைகளை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழமான காரியங்கள்னா இவர்கள் எப்படி நல்லவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்படி இவங்க நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது பாருங்க. சாத்தானுடைய போதனையாகிய வேசித்தனத்தையும் விக்கிரகங்களுக்கு படைத்ததையும் உன்னும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடணும்னு சொன்னாங்களே, அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். வேசித்தனத்தையும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிட்றதையும் ஏற்றுக்கொள்ளாத இவர்கள். அதுக்கு தான் இவங்க மேலே என்ன பண்ணுறதில்ல, நான் இன்னும் பாரத்தை சுமக்க மாட்டேன்ற மேலே உனக்கு பனிஷ் பண்ண மாட்டேன். அதனால் இப்படி செய்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஆழமான சத்தியம். விக்கிரகங்களில் படைத்ததை சாப்பிட்டா தப்பு இல்லை, இது சாதாரணமாக தெரியாது. இது பைபிளில் ஒரு ஆழமான சத்தியம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் இதை சாப்பிட்லான்றதை ஏற்றுக்க முடியும். மேலோட்டமாக பார்த்தா சாப்பிடாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா பைபிளில் சொல்லிட்டாங்க, அது ஒரு பொருட்டாக என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது ஆழமான சத்தியத்துக்குள்ளே வந்தால் தான் இது செய்யலாமான்னா தெரியும். இதை செஞ்சால் தப்பு இல்லை, இது ஆழமான சத்தியம், ஆராய்ந்து பாருங்கள், அப்படி புரியும் இப்படி புரியும்ன்ட்டு என்ன பண்ணுவாங்க, குழப்பிட்டு. மோட்டிவ் என்னென்னா, அந்த விக்கிரகங்களுக்கு படித்ததை சாப்பிடணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பேசுவோம். ஏன்னா பைபிளில் சில வசனங்கள் அப்படி இருக்குதே, அது குறித்து நான் ரொம்ப ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். ஏன் வசனங்கள் அப்படி இருக்குது, விக்கிரகங்கள் படித்தா சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கூட ஒரு காலத்தில் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உண்டு. ஆனால் பைபிளை ஸ்டடி பண்ணும்போது அதை பற்றி சொல்லிக்கிட்டே கடைசியில் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்புன்னு முடிப்பாங்க. அதுக்கு அந்த இடத்துக்கு போய் முடிக்கணும், அப்போ தான் அது தெரியும். விக்கிரகம் பேர் கூட அங்கே சொல்லாதன்னு சொல்லி முடிப்பாங்க, அவ்வளோ ஹார்டாக சொல்லி முடிப்பாங்க. ஃபஸ்ட்டு நீ இப்படிதான் செய்கிற, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா, எல்லாம் பண்ண தப்பு இல்லை தேவனுக்கு, அந்த மாதிரி பேசிட்டே வருவாங்க. அது அங்கே இருக்கிற அந்த மைண்ட் செட்டப்பை பற்றி சொல்லிகிட்டே இல்லை அது தப்புன்னு அதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. இல்லைங்களா. கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கைன்னு ஒரு வீடியோ இருக்குது நம்மளுக்கு, நீங்கள் அதை போய் பாருங்கள் இல்லைங்களா. அதில் இதை பற்றி எவ்வளோ கிறிஸ்தவர்கள்கிட்ட எந்தெந்த விஷயங்கள் மூட நம்பிக்கை இருக்குதுன்னு அதில் நான் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பைபிளில் அது ஒரு பைபிளில் ஸ்டடி. சில விஷயம் இப்படி இருக்குது, சில விஷயம் அப்படி இருக்குது, அது உண்மை காரணமான. அதனால் இதில் ஏமாறாமல் அப்படி செய்ய மாட்டேன் என்று கூறுகிறவர்கள், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் நான் ஏற்க மாட்டேன்,
வேதத்தின்படி அது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. அந்த கூட்டத்துக்கு தான் சொல்கிறாங்க, உங்கள் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், பாரத்தை சுமக்க மாட்டேன். இப்படிப்பட்ட தவறான போதனைகளை செய்ய நேரிடும் போது நம்ம என்ன பண்ண தெரியுங்களா, ரொம்ப ஜெபிக்கணும். ஏன்னா சில நேரங்களில் என்னுடைய சொந்த ஆசைக்காக அதை பண்ணிடுவேன். சில நேரங்கள் இப்படி பண்ணால் எனக்கு ஆசை, அதனால் நான் என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன். அந்த தான் சொல்கிறேன், நீ உன்னோட ஆசை கிறிஸ்துவை பற்றி தான் இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா நம்மளுடைய சொந்த ஆசைகள் சில நேரம் தவறாகவே என்ன ஆகிடும், போயிடும். அது தேவனுக்கு விரோதமாக கூட போயிடும். அது என்ன ஆயிடுச்சுன்னா நாளடைவில் நம்ம ஜெபம் பண்ணி பண்ணால் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு போதனைக்குள்ளே வந்துடும். ஜெபம் பண்ணி பண்ணால் தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? எதை செஞ்சாலும் நாம் ஜெபம் பண்ணி பண்ணிட்டா தப்பு இல்லை அப்படின்ற எண்ணம் வந்துடும். எங்களுடைய சகோதரர் இருக்கிறார் டேவிட் பிரதர், அவர் கதை சொல்லுவார் அப்பப்போ, இல்லைங்களா? ஒரு கிறிஸ்துவ வீடு, அந்த வீட்டில் ஒருத்தர் தண்ணி அடிச்சுன்னு இருந்தாராம், தண்ணி ட்ரிங்க்ஸு பிராந்தி குடிச்சுன்னு இருந்தாராம். அப்போது அந்த அம்மா மீன் வறுத்து வச்சுட்டு இருந்தாங்க, சைடிஷ். வீட்டுக்காரம்மா மீன் வறுத்து வச்சுருந்தாங்க. மீனில் ரொம்ப எண்ணெய், இல்லைங்களா? இவர் குடிக்கிறாரு, இவருக்கு சைடிஷு. அப்போது இவர் கொண்டாரு, என்னம்மா இவ்வளோ எண்ணெய் வச்சுக்கிறேன், எனக்கே கொலஸ்ட்ரால் இருக்குது, இவ்வளோ எண்ணெயோட கொண்டாந்து குடிக்கிறேன்னா. அதுக்கு அந்த அம்மா சொன்னாலே, ஒன்றாவாதியா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாம் சரியாக போயிட்டாங்க. எந்த விஷயத்துக்கு? அப்போ எந்த விஷயம்னாலும் ஜெபம் பண்ணி செஞ்சால் சரியாயிடுமா? எந்த விஷயத்துலாம் தேவனை முன்ன என்னுடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தேவனை முன்னே நிற்க வச்சுட்டாக்கா சரியாயிடுமா? சகோதர சகோதரி, இதுதான் அந்த எசபேலுடைய போதனை. அந்த போதனைக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அது போகக்கூடாதுன்னா ஒன்று, திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணணும். இல்லைங்களா? தேவனே இல்லைங்களா, நான் இப்படி செய்யலாமா, நான் இதை உனக்கு பிரியமாக இருக்குமா, தேவன்கிட்ட அந்த ஆலோசனை கேட்கணும். அதே நேரத்தில் அதாவது உன் நாமம் மகிமைப்படும் என்று நினைத்து, நிறைய நேரத்தில் தான் பண்ணுறோம், தேவன் நாம் என்ன பண்ணோம், மகிமைப்படும் என்று நினைத்து தவறான போதனைக்கு என்ன ஆயிடுவோம், போயிடுவோம். அது போகக்கூடாது. அதான் எசபேல் ஸ்திரீயோடைய டாக்டரின். வெறும் நீங்கள் விபச்சாரம் விக்கிரகம் மட்டும் நினைக்காதீங்க. அங்கே அந்த டாக்டரினில் முக்கியமாக விக்கிரகம் வணங்குறதுக்கு ஒருத்தர் சொல்ல, நீ வணங்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் சாப்பிட்ற விஷயம் அது உனக்கு ஆசை, ரொம்ப ஆசை. நல்லா நெய்யெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு பொங்கல் கொடுத்தா ரொம்ப ஆசை தான். இல்லை தீபாவளிக்கு ஏதாவது செஞ்சால் ரொம்ப ஆசை. அங்கே கொழக்கட்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தா ரொம்ப ஆசைப்பா, கொழக்கட்டைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, இல்லைங்களா? மற்ற என்னங்க சில நான்வெஜ் சாமிலாம் இருக்குதுல்ல, அப்போ மட்டன்லாம் செஞ்சு வச்சா, ஐயோ மட்டனா ஆசை, சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சாப்பிட்ணும். அப்படி தான் தவறான இதுக்கு போயிடுது. நம்மளுடைய சொந்த ஆசை தான் தேவனுக்கு விரோதமாக. சாத்தானுக்கு அது ஒன்று போதும், எசபேல் கிட்ட சொல்லி நம்மளை வேறு லைனில் கூட்டின்னு போயிடுவான், தண்டனை உண்டு அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்கே எச்சரிப்பு கொடுக்குறார். இந்த தியேத்திரா சபைக்கு சொல்கிறாருன்னா யாருக்கு சொல்கிறாங்க, நமக்கு தான். அந்த சபைக்கு ஒரு மாபெரும் எச்சரிப்பு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. விக்கிரகங்களுக்கு செய்யவும் அந்த சடங்குகள்லாம் செய்யவும் இடம் கொடுக்க கூடாது. பேரை மாற்றிட்டாக்கா தேவன் விட்டுருவாருன்னு நினைக்கிறது தவறு. இதுதான் ஆழமாக பேசுவாங்களாம். அதான் சொல்கிறாங்க எங்களும் அங்கே சொல்லும்போது அந்த 24வது வசனத்தில் சொல்கிறாங்க பாருங்களேன். மறுபடியும் வாசிங்களா, அதில் இருந்து பாருங்க. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, அதாவது அது சொல்றாங்க சாத்தானுடைய ஆழங்கள், இது ரொம்ப டெப்த்து, ஆனால் அது டெப்த்தாகவே இருக்கட்டும்பா, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டவங்க தான் அந்த கூட்டம். அது எவ்வளோ டெப்த்தாகவும் அந்த கூட்டம். ஆனால் வேணாம், எனக்கு நான் டைரெக்டாக தேவனுக்கு நான் சொல்கிறது அதுதான், நான் தேவனுடைய பிள்ளை அப்படி வரணும். ஏனென்றால் இந்த உலகத்தின் விக்கிரக உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதனால் இருப்பதால் அறியாமல் இப்படி செய்கிறது தவறில்லை என்று சொல்லி நம்மளை ஏமாற்றுவாங்க. ஏன்னா விக்கிரகத்தில் இருக்கிறோம், நம்ம தெரியாமல் செஞ்சால் கூட தப்பு இல்லைன்ட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. அந்த நிறைய பேர் நம்மளை என்கரேஜ் பண்ணுறோம், அப்போ நம்ம விழுந்துருவோம். தேவனுக்கு மகிமைன்னு நினச்சிப்போம், தேவனுக்கு இப்படி செஞ்சால் என்ன தப்புன்னு நினச்சிப்போம். ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னா நம் தேவனுக்கு மகிமைக்காக செய்யலை, நம்மளுக்கு ஒரு ஆசை அதை செய்யணும்னு அதுக்கு தேவன் பேரை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுதான் ஆகிடுங்க. அங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறார். தேவன் நமக்கு என்ன கொடுத்தாலும் அதில்
ஸ்ட்ராங்காக இருக்கணும். தேவனுடைய காரியங்களில் தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதில் பயங்கர ஸ்ட்ராங், என்ன தேவனுடைய வார்த்தை இருக்கோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் 25வது வசனத்தில் சொல்கிறாங்க. வாசிங்க 2:25. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டேன். பாத்தீங்களா, ஒரு விஷயத்தில் என்ன பண்ணோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஆசீர்வாதத்தை பற்றி சொல்கிறார். 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஓகே, இப்போ 2 ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. ஒன்று அதிகாரம் கொடுப்பேன்றாங்க, ஒன்று விடிவெளி நட்சத்திரத்தை உனக்கு கொடுத்துருவேன்றாங்க. மார்னிங் ஸ்டார், விடிவெளி நட்சத்திரத்தை உனக்கு கொடுத்துருவேன். இப்போ கடைசி வரைக்கும் அதை செய்து வெற்றி பெற்றணும். கடைசி வரைக்கும் போனோம். நிறைய சோதனைகள் இருக்குது, நிறைய விஷயம் கற்றுக்கணும். கடைசி வரைக்கும் போனால் இயேசுவை போல் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன்னா, ஒரு கணவருக்கு அந்த வீட்டில் எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரமெல்லாம் யாருக்கு ஆகிடுங்க, மனைவிக்கு. கரெக்டுங்களா? அப்படியே அந்த ஜெயம் கொண்டால் நம்மளை எந்த நிலைமைக்கு கொண்டு போகிறாங்களாம், அவருடைய மனைவி என்கிற நிலைமைக்கு. அதான் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிற ஜெயங்கொழர்களுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. அந்த அதிகாரம் முழுசாக யாருக்கு வரும், மனைவிக்கு தான் வரும். இல்லை, கணவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா அது முழுசாக யாருக்கு தான் வரும், மனைவி வரும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அதிகாரம் பிதாவாகி தேவன் கொடுத்தாருன்னா அந்த அதிகாரம் இப்போ அடுத்தது யாருக்கு தாங்க, மனைவிக்கு தான் அந்த முழு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இல்லை, முழு அதிகாரம் கொடுப்பேன். 27வது வசனம். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். இருப்பு கோலால் ஆளுவான் அப்படின்னா 100% நியாயமா இருப்பாங்க. இவங்க 100% நியாயமா இருப்பாங்க. சிறிய தவறு செஞ்சா கூட அவங்கள உடைப்பாங்க. பானைகள் போட உடைவார்கள்னா நொறுக்கி போட்டுருவாங்க. ஒரு சின்ன தவறு கூட இருக்கக்கூடாது. அவ்வளோ கரெக்டான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ 1000 வருஷத்தில் இவங்களை எப்படி வைக்கிறாருன்னா அவருடைய மனவாட்டியாகவும், 2வது நியாயாதிபதி கரெக்டான செய்கிற ஒரு நியாயாதிபதி லெவலில் என்ன பண்ணுவாருங்க, அவரை வச்சு இரும்பு கோலை கையில் கொடுக்குறாருன்னா ஒரு தப்பம் செய்கிறதுக்கு இவங்க கிட்ட தப்பிக்க முடியாது. அப்படி பெரிய பாக்கியம் யார் கொடுக்குறாரு தெரியுங்களா, அந்த எசேபேல்ஸுடைய போதனைக்கு போகாமல், வேசித்தனத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தமான ஒரு காரியம் செய்யாமல் பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்கு. ஒருவேளை செஞ்சோம்னா சொன்னவருக்கும் தண்டனைக்குது, செய்ய தூண்டினவருக்கும் தண்டனைக்குது, செஞ்சவருக்கும் தண்டனைக்குது. எதுவுமே செய்யாமல் இருக்கிற அந்த 2 குடும்பத்து பிள்ளைகளுக்கும் தண்டனை இருக்குது. ஆசீர்வாதம் எல்லாம் பெற குடும்பத்து. அதுதாங்க எச்சரிப்பு கொடுக்குறேன். இவ்வளோ எச்சரிப்பு இருக்குது. தேவன் நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டார், தண்டிக்க மாட்டார்னா சிலர் சொல்லினுக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. எப்படி பைபிள் இப்படி இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வரல. இருக்குதுன்னா இருக்குது தான். நான் தாவிதை போல தான். இல்லை, தப்பு செஞ்சால் தப்பு தான், எனக்கு தண்டனை வந்தால் தண்டனை தான், காம்ப்ரமைஸ் கிடையாது. அப்படி தான் நான் நினச்சிக்குவேன். ஒரு சின்ன ஒரு இடிப்பட்டால் கூட நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். இல்லை, இதெல்லாம் தானாக நடக்கிறது, இதெல்லாம் எதர்ச்சியாக நடக்கிறதுலாம் நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அது மனசு வரல. பைபிளில் நல்லா ஸ்டடி பண்ணதுனால அந்த மாதிரி மனசு சொல்கிறதுக்கு வரல. எனக்கு தண்டனைனா அது தண்டனை தான், எனக்கு சோதனைனா அது சோதனை தான், எனக்கு சிக்ஷைனா அது சிக்ஷை தான். அப்படி தான் நான் அப்படி தான் புரிஞ்சுப்பேன், நான் அப்படி தான் வாழறேன். காம்ப்ரமைஸ் கிடையாது. ஆனால் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் தேவன் நம்மளை தண்டிக்க மாட்டார். என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, சிலுவைக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சுட்டார், சிலுவைக்கு அப்புறம் செய்கிற பாவத்தையும் அவர் மன்னிச்சு நம்மளை வழிநடத்திட்டே போவார்னா அப்படி சொல்லலை. எவ்வளோ பரிசுத்தமாக ஆகணுன்ட்டு இருக்கிற நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். அது அடுத்ததில் அப்படி வருது, அது அடுத்தது பார்க்கலாம் இல்லைங்களா. இப்படிப்பட்ட காரியங்களை அங்கே சொல்லி இப்போ அடுத்தது ஒன்று கொடுக்குறாரு. அடுத்த ஆசீர்வாதம் 28வது வசனம். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அவன் மேலே நான் சொன்னேன் இல்லைங்களா, என்ன பண்ணுவார், அதாவது நான் பிதாவுக்கிட்ட பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு வந்துச்சு இல்லைங்களா ஒரு வசனம். அதிகாரம் கொடுத்தது போல் ஜாதி மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன்னு வந்துச்சு. அது நான் சொன்னேன், அது மனைவிக்கு கணவன்கிட்ட இருந்து அது கிடைக்குது. அதாவது அந்த ராஜாவுக்கு மனைவியானதுனால அவங்களுக்கு அதுதான் எசேபேல் ஸ்திரீகிட்ட நடந்த சம்பவம். இங்கே ஆப்போசிட்டாக வருது. எசேபேல் ஸ்திரீகிட்ட நடந்தது, அந்த ஆகாப் ராஜா அவருக்கு மனைவியானதுனால இந்த அதிகாரம் பெற்றுக்கொண்டு இவங்க ராஜா மாதிரி ஆயிட்டாங்க, தேவனுக்கு விரோதம் ஆயிட்டாங்க. இங்கே உண்மையான ராஜா இயேசு கிறிஸ்துக்கு மனைவியானதுனால இந்த அதிகாரம் நம்மளுக்கு
கொடுக்குறாரு. அங்கே அடுத்து சொல்கிறாரு, விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். நான் விடிவெள்ளி நட்சத்திரம் யாருங்க? மார்னிங் ஸ்டார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நம்மளுக்கு கொடுக்குறாரா? எப்படி கொடுக்குறாருங்க? கணவனாக கொடுக்குறாருங்க. அதான் ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் வந்தது. புரிஞ்சுச்சிங்களா? அப்படி என்ன பண்ணுவேன்? நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன். இந்த சபைக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குறாரு, பெருசு. ஏன்னா இது நடுவில் இருக்குது 4வது விளக்குத்தண்டு. இந்த 4வது விளக்குத்தண்டுக்கு நிறைய என்ன பண்ணுறாரு? விளக்கம் கொடுக்குறாரு. அதில் இந்த சபையை எந்த காரியத்தில் உங்ககிட்ட நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா? அதாவது உன் கிரியை, உன் அன்பு, உன் ஊழியம், உன் விசுவாசம், உன் பொறுமை, ரொம்ப கிரேட், சூப்பர். அப்படியேப்பட்ட இடத்துல உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்ட்டார். அது என்ன குறைன்னா, சில விஷயங்களை நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். வேசித்தனம், அது நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைத்தது சாப்பிட்டா தப்பு இல்லை, அது நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். வணங்க மாட்டோம். ஏன்னா நம்ம தேவன் தெரியுமே, வணங்க மாட்டோம், அவ்வளோ பெரிய தப்பு செய்கிறதில்ல. ஆனால் படைச்சது அப்படின்னா விக்கிரக சம்பந்தமான காரியங்களுக்கு வேற பேர், கிறிஸ்துவ பேர், ஜபம் என்ற பேரை சொட்டிட்டு செஞ்சால் அது கரெக்டுன்னு என்ன பண்ணுவோம்? நாம் நினச்சிப்போம். அதுக்காக மட்டும்தான் இந்த சபைக்கு என்ன பண்ணுறாரு? சொல்லிக்கிட்டே வர. அடுத்த வசனம் வாசிக்கலாங்களா? 29. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அவ்வளோதான், ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு. இது சபைகளுக்கு சொன்னது. காதுள்ளவன் கேட்க கடவன்னா இது தேவனுடைய வார்த்தைன்னு கவனிக்கிறவர்கள்னு அர்த்தம். இது தேவனுடைய வார்த்தை இல்லைங்க. ஏதோ ஆமோஸ்னு ஒருத்தர் வந்து இங்கே பேசினுக்கிறாருங்க, அவர் வார்த்தைன்னா கவனிக்க வேண்டாம். இது என்னோட வார்த்தை இல்லை, இது என்னோட காரியமும் இல்லை இல்லைங்களா? இது தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற அறிவுரைகள், தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள், தேவன் நமக்கு சொல்லுகிற விலை மதிப்பில்லாத ஆசீர்வாதங்களை பற்றி இருக்குது. இது யாருக்கு சொல்கிறாரு? ஆழமான சத்தியம், பெயர் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லலை இல்லைங்களா? தேவனை யார் நேசித்து, தேவன் மேலே ரொம்ப அன்பு செலுத்து, தேவனுக்காக நான் விட்டு கொடுத்து வாழ்கிறேன் என்று வாழ்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது போகுது. அவங்களுக்கும் உள்ளே போகணுன்னா காதுள்ளவன் கேட்க கடவுள் முடிச்சிட்டார். ஆயிரம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.